சுனன் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4090வது ஹதீஸ். அன் அபீ ஹுரைரத்த கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா வகஅத்தில் மலாஹிம் பஅஸல்லாஹு பஅஸன் மினல் மவாலி ஹும் அக்ரமுல் அரபி ஃபுரூசன் வ அஜ்வதுஹும் சிலாஹன் யுஅய்யிதுல்லாஹு பிஹிம் அத்தீன். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெரிய போர்கள் அதாவது மலாஹிம் ஏற்படும் போது அல்லாஹ் அரபி அல்லாதவர்களில் இருந்து, அதான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது, மினல் மவாலிகளில் இருந்து ஒரு படையை எழுப்புவான். அவர்கள் அரபிகளை விட சிறந்த குதிரைகளையும் ஆயுதங்களையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பலப்படுத்துவான் அப்படின்னு வருது. யுஅய்யிதுல்லாஹு பிஹிமுத்தீன். அதாவது இந்த ஹதீஸ் ஆப்வியஸா வெளிப்படையாகவே மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கும் அந்த இறுதி காலகட்டத்தை பற்றி தான் பேசுகிறது. ஏன்னா பெரும் போர்கள் ஏற்படும் போது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அந்த போரினுடைய சூழல்ல, அந்த அரசியல் பொருளாதார ராணுவ வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அரபி அல்லாதவர்களில் இருந்து அல்லாஹ் ஒரு படையை எழுப்புவான். ஆப்வியஸா இன்னைக்கு ஈரானுடைய படை அரபுகளினுடைய படை கிடையாது, பாரசீகர்களுடைய படை. பிளஸ் அவர்கள் அரபிகளை விட சிறந்த குதிரைகளையும் ஆயுதங்களையும் கொண்டிருப்பார்கள். ஆப்வியஸா வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது, இந்த ஒன்லி நியூக்ளியர் பவர் மிடில் ஈஸ்ட் பெர்ஷியன் கல்ஃப்ல ஈரான் தான். சோ அப்போ அரபிகளை விட பன்மடங்கு ராணுவ பலத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய படை முஸ்லிம்களுடைய அரபி அல்லாதவர்களுடைய படை. அப்ப அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பலப்படுத்துவான் அப்படின்னு வருது. இப்போ ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திகள் எல்லாமே அரபுகளினுடைய படைகள் தான். ஆனா அதுவும் இல்லாம அவர்கள் ஒரு கன்வென்ஷனலான, ஒரு நெறிப்படுத்தப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட ஒரு போரை புரிவதற்குரிய ஆர்மி கிடையாது. இது குழுக்கள். அவர்கள் அரபிகளாகவே இருந்தாலும் அது போராளி குழுக்களாக இருக்கிறார்கள். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆர்மி, கட்டமைக்கப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்முறை ராணுவம். அந்த ராணுவம் அனைத்து மட்டங்களிலும் வலுவானதாக இருக்கிறது. அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள் வருகின்றன, தரை வழியாக ஈரானை ஆக்கிரமிப்பதற்கு. அப்ப ஈரான் அதற்கு எதிராக தன்னுடைய காலாட்படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர், சரிங்களா, காலாட்படை வீரர்கள் மட்டும். 7 லட்சம் நார்மல் காலாட்படை வீரர்கள், 2 லட்சத்துக்கு மேல் IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸ் ரிசர்வ்டு படைகள்னு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை அது மொபைலைஸ் பண்ணி தயார் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்னு. ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் நடந்தா நிச்சயமாக அமெரிக்கா அதில் படு தோல்வியை தழுவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. சோ அப்போ இந்த ஹதீஸ் நிச்சயமாக அவர்களைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறத, இந்த போரினுடைய சூழலை, எதிர்கால அரசியல் பொருளாதார ராணுவ வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிகழக்கூடிய இந்த ராணுவ அரசியல் பொருளாதார வளர்ச்சிகளுக்கு மத்தியில இந்த ஹதீஸ் ஈரானை சுட்டுவதாகத்தான் இருக்கிறது.